இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். ஏதோ கிடைக்கும் என்றல்ல, வேலை கிடைக்கும் என்றும் இந்த ஜீவனுக்குரிய நன்மை கிடைக்கும் என்றும் மாத்திரம் அல்ல, அல்லவே அல்ல. இந்த ஜீவனுக்கு மாத்திரமல்ல, இனி வரும் ஜீவனுக்கும் அது பிரயோஜனம் உள்ளதையா. ஒருவேளை இந்த தேவ பக்தியின் மார்க்கம் ஆரம்பத்தில் கஷ்டமாக தோன்றலாம். கஷ்டமான பாதையில தேவன் என்னை நடத்தி செல்லலாம். யோசேப்பை பாருங்கள், ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். இந்த ஜீவனிலேயே அவனை உயர்த்துவேன் என்று சொல்லியிருந்தார். அவனுக்கு முன்பாக சகோதரர்கள் வணங்குவார்கள் என்று சொன்னார்கள், தாயும் தகப்பனும் வணங்குவார்கள் என்று காண்பித்தார். ஆனால் அதை அடைவதற்கு, அந்த நன்மையை, அந்த காரியத்தை அடைவதற்கு அவனை நடத்தி வந்த பாதை கொஞ்சம் குறுகலானதுதான். அது கரடும் புரடானதுதான். குழியிலே போடப்பட்டு விட்டான், விற்கப்பட்டு விட்டான், பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் மடிக்கப்பட்டு விட்டான். ஆனால் அவைகளெல்லாம் தற்காலிகமானவைகளே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நன்றாய் கவனியுங்கள். இந்த பக்தியை அநேகர் சில நேரங்களிலே விட்டு விடுவது உண்டு. ஆண்டவருக்கு பக்தியாயிருந்து எண்ணத்தை கண்டேன், ஆண்டவருடைய மார்க்கத்திலே அவருக்கு பின் சென்று எண்ணத்தை அனுபவித்தேன். எனக்கு சோதனை, வேதனை, பழி, நிந்தை, அவமானம், போராட்டம், குறைவுகள் தானே என்று நீங்கள் சொல்லலாம். The way may be crooked, the way may be so narrow, வளைந்து நெளிந்து உன்னை நெருக்கிக் கொண்டு போகிற வழியாக இருக்கலாம். ஆனால் முடிவு, தேவ பக்திக்கு உரிய முடிவு நன்மை, ஜீவன், கிருபை. கவனிங்கள், கவனிங்கள். எப்பொழுதும் விளையாட்டாக நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடத்தை ஜனங்களுக்கு சொல்வது வழக்கம். ஏனென்றால் நீதிகளின் பாதைகளில் என்னை நடத்துகிறார் என்று பார்த்தோம், அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று பார்த்தோம். ஆண்டவரை நடத்தும் போது சில வேளைகளில் கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம். வாசிக்கலாம், வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். கவனிங்கள்,